Hi everyone, welcome back to my channel. We are learning English grammar daily. தினமும் நாங்கள் இங்கிலீஷ் லெசன்ஸை படித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நீங்கள் படிக்க போகிற லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்று என் நண்பனை சந்திக்கணும். அவள் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். நாங்கள் தினமும் நிறைய நீர் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரியாக ஒரு விடயத்தை செய்யணும் என்று சொல்கிறது எப்படி இங்கிலீஷில்? ஓகே, ஆங்கிலத்தில் நீங்கள் இந்த விடயங்களை எவ்வாறு சொல்வது என்று தெரியுமா? ஸோ இன்றைய லெசனில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த விடயங்களை தான். ஓகே, எங்களோட டெய்லி லைஃப்பில் நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸை செய்ய வேண்டும் இந்த மாதிரியாக பேசுவோம், அல்லது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்வோம். இல்லைன்றா ஒருத்தருக்கு நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்கள் என்று ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். இதுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விடயம் என்னென்னு கேட்டால் மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணித்தான் இந்த மாதிரியான சென்டென்சஸை நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மாடல் வேர்ப் பற்றி தெரிஞ்சிருக்குதா? மாடல் வேர்ப் என்பது ஒரு வகையான வேர்ப்ஸ். அது நாங்கள் ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்றும் சொல்லலாம். இவை மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸிலிருந்து சற்று வேறுபடுது. எப்படின்னா, இந்த மாடல் வேர்ப்ஸ் எங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் தனியாக யூஸ் பண்ண முடியாது, அதோட சேர்ந்து ஒரு மெயின் வேர்பும் வரணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேன் என்பது ஒரு மாடல் வேர்ப். ஸோ அதை நாங்கள் தனியாக ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது, அதோட சேர்த்து ஒரு மெயின் வேர்ப் வரணும். ஐ கேன் ரீட், என்னால் வாசிக்க முடியும், இந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ மாடல் வேர்ப்ஸ் கூட எப்போவுமே நீங்கள் இன்னொரு மெயின் வேர்பை அதனுடைய V1 ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சில மாடல் வேர்ப்ஸை வச்சு தான் நாங்கள் ஒரு ஆக்ஷனை கண்டிப்பாக செய்யணும் என்ற மீனிங்கில் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கலாம், அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் வேர்ப்ஸ் என்னன்றது. தே ஆர் மஸ்ட், ஷுட். மஸ்ட், ஷுட் இந்த ரெண்டு மாடல் வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற மீனிங்கில் பேசலாம். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் another one, have to. have to என்பது மாடல் வேர்ப் கிடையாது, பட் that is a half மாடல் வேர்ப். ஓகே, மாடல் வேர்ப்ஸ்க்கு எப்பவும் to சேராது. to சேராமல் தான் அடுத்தொரு மெயின் வேர்பை நாங்கள் சேர்க்கணும். பட் have என்பதில் நாங்கள் to சேர்க்கிறோம். ஸோ இதனால் இது ஹாஃப் மாடல் வேர்ப் என்று சொல்லப்படுது. பட் மஸ்ட், ஷுட் எதுக்காக யூஸ் பண்ணுறோமோ அதே மீனிங்கில் தான் ஹேவ் டு இனையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்த்தோம்னா உங்களுக்கு இதோட மீனிங் தெளிவாக புரியும். See the first one, I must buy a new bag. I must buy a new bag. நான் ஒரு புதிய பேக் வாங்கணும். கண்டிப்பாக நான் ஒரு புதிய பேக் வாங்கணும். பிகாஸ் மை ஓல்ட் ஒன் ஹேஸ் லாஸ்ட். நான் பழைய பேக்கை தொலைச்சிட்டேன். ஸோ ஒரு புதிய பேக் கண்டிப்பாக நான் வாங்கணும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஐ மஸ்ட், மஸ்ட் என்ற மாடல் வேர்பை சேர்த்து அதுக்கு பிறகு ஒரு மெயின் வேர்பை அதில் V1 ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம், பை. ஓகே, ஐ மஸ்ட் பை. See the next one, you should complete your homeworks on time. You should complete. complete என்பது தான் நீங்கள் மெயின் வேர்ப். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், நிறைவு செய்யணும். you should complete, நீங்கள் நிறைவு செய்யணும். எதை? your homeworks on time. சரியான டைமில் ஹோம்ஒர்க்ஸை நிறைவு செய்யணும். I have to go to the shop. I have to go to the shop. நான் கடைக்கு போக வேண்டும். Since my mother told me to buy some vegetables. என்னோட அம்மா வெஜிடபிள்ஸ் வாங்கி வர சொன்னா, அதனால நான் கடைக்கு போகணும், கண்டிப்பாக போகணும். I have to go to the shop. Next, she has to pass the exam. ஸோ ஐவியூதே வந்தால் தான், ஐவியூதே மற்றும் ப்ளூரல் நவுன்ஸுக்கு சப்ஜெக்டாக வரும்போது தான் நாங்கள் ஹேவ் டு என்று யூஸ் பண்ணுவோம். பட் எப்பவும் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன் வந்தால் ஹேவ் என்று யூஸ் பண்ணுவதில்லை, ஹேஸ். ஹேஸ் டு, ஷீ ஹேஸ் டு பாஸ் த எக்ஸாம். அவள் கண்டிப்பாக எக்ஸாமை பாஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதே விஷயங்கள் எங்களுக்கு நெகட்டிவாகவும் பேசலாம், கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? மாடல் வேர்பை யூஸ் பண்ணுற சந்தர்ப்பத்தில் அதுக்கு நாங்கள்
எந்த விதமான ஒரு ஹெல்பிங் வேர்பும் எக்ஸஸாக சேர்க்கறது இல்லை. டோன்ட், டசன்ட் இந்த மாதிரி சேர்க்கறது இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கும் போது. ஓகே, அந்த மாடல் வேர்புக்கு அதனோட சேர்த்து ஒரு நாட் போடுறோம். ஐ மஸ்ட் நாட், ஐ ஷுட் நாட் இந்த மாதிரி. அதை நாங்கள் கண்ட்ராக்ட் பண்ணி ஷுட் நாட்டை கண்ட்ராக்ட் பண்ணி ஷுடன்ட் எனவும், மஸ்ட் நாட்டை கண்ட்ராக்ட் பண்ணி மஸ்ன்ட் எனவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, see one example sentence. I must talk to her. I mustn't talk to her. நான் அவளுடன் கண்டிப்பாக பேச போகிறதில்லை, பேசக்கூடாது. I mustn't talk to her. ஓகே, we shouldn't be late. நாங்கள் லேட்டாகவே கூடாது, கண்டிப்பாக நாங்கள் லேட்டாக கூடாது. ஓகே, சீக்கிரமாக போகணும். we shouldn't be late. நெக்ஸ்ட், have to யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதோட நெகட்டிவ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னால் டோன்ட் சேர்க்கணும். ஓகே, இது ஒரு ஹாஃப் மாடல் வேர்ப் என்பதால் நாங்கள் டோன்ட் சேர்க்கணும். ஐ டோன்ட் ஹாவ் டு குக். ஐ டோன்ட் ஹாவ் டு குக். நான் சமைக்க வேண்டியது இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டு குக் சின்ஸ் ஐ ஹாவ் சம் ஃபுட். என்னிடம் சில உணவுகள் இருக்கின்றன, ஸோ நான் சமைக்க வேண்டியது இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டு குக். ஷீ டசன்ட் ஹாவ் டு லீவ். ஓகே, ஷீ என்று வந்தால் நாங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குவோம்? ஷீ ஹேஸ் டு, ஷீ ஹேஸ் டு. ஸோ அதில் நெகட்டிவ் வரும் பொழுது ஷீ டோன்ட் என்று யூஸ் பண்ணக்கூடாது, டசன்ட். ஓகே, ஷீ டசன்ட் ஹாவ் டு, ஷீ டசன்ட் ஹாவ் டு லீவ். அவள் போக வேண்டியதில்லை, இங்கே விட்டு போக வேண்டியதில்லை. ஷீ டசன்ட் ஹாவ் டு லீவ். ஸோ ஒரு விஷயத்தை நான் செய்ய வேண்டியது இல்லை அல்லது கண்டிப்பாக செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்ல நாங்கள் நெகட்டிவ் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். மஸ்ன்ட், ஷுடன்ட் அல்லது டோன்ட் ஹாவ் டு, டசன்ட் ஹாவ் டு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதே போல் நாங்கள் செய்யணுமா, கண்டிப்பாக நான் இதை செய்யணுமா அல்லது நான் போகணுமா, அவள் பேசணுமா, இந்த மாதிரியாக நாங்கள் கொஸ்டின் கேட்குறதுக்கு மாடல் வேர்பை எப்பயுமே சென்டென்ஸில் பிகினிங்க்கு கொண்டு வர வேண்டும். இங்கே டிட், டஸ் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுவது இல்லை. ஓகே, அதுக்காக ஒரு ஹெல்பிங் வேர்பை நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை மாடல் வேர்புக்கு. ஓகே, அந்த மாடல் வேர்பை தான் சென்டென்ஸில் பிகினிங்க்கு கொண்டு வரணும். ஸோ எப்படி கேட்பது? ஷுட் யூஸ் பண்ணி எங்களுக்கு கேட்கலாம். ஷுட் ஐ கம் டுமாரோ? நான் நாளை வரணுமா? ஷுட் ஐ கம், ஷுட் ஐ கம் டுமாரோ? நான் நாளை வரணுமா? ஷுட் முதல்ல வரும், பிறகு சப்ஜெக்ட், அதன் பிறகு V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இவ்வாறாக தான் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அல்லது நாங்கள் ஹாவ் டு யூஸ் பண்ணி கொஸ்டின் உருவாக்கணுமெண்டா டூ இனத்தான் சென்டென்ஸ்ட பிகினிங்க்கு கொண்டு வரணும். டூ யூ ஹாவ் டு கோ நவ்? டூ யூ ஹாவ் டு கோ நவ்? நீங்கள் இப்போ போகணுமா? கண்டிப்பாக நீங்கள் இப்போ போகணுமா? டஸ் ஷீ ஹாவ் டு கம்ப்ளீட் த ஒர்க் பை டுமாரோ? அவள் நாளைக்குள் வேலை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணுமா? கண்டிப்பாக அவள் அந்த வேலையை செய்யணுமா, கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்க டஸ் ஷீ ஹாவ் டு கம்ப்ளீட் த ஒர்க் பை டுமாரோ? இந்த மாதிரியாக அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அல்லது ஷுட் யூஸ் பண்ணியும் கேட்கலாம். அல்லது கண்டிப்பாக செய்யணுமான்றதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்கலாம். மஸ்ட் ஷீ கம்ப்ளீட் த ஒர்க் பை டுமாரோ? இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ இந்த ஷுட், மஸ்ட், ஹாவ் டு இது மூணையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸை உருவாக்கும் போது அது கண்டிப்பாக செய்யணும் என்பதாக அதோட மீனிங் அமையும். யூ கேன் மேக் யுவர் own sentences using must, should and have to, has to. Okay, to make sentences to advise someone or say something that should be done. நாங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற விதமாக சென்டென்சஸை உருவாக்கி பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லெட்ஸ் மீட் டுமாரோ with another grammar lesson. Until that,